அதிகாலையில் இதமான இயற்கையை ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 101. நன்றியில் செல்வம். குறள் எண் 1002. பொருளானாம் எல்லாம் என்று ஈயாதவரும் மருளானா மானா பிறப்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பொருளென்றும் உண்டாக அதனால் எல்லாம் உண்டாம் என்று அறிந்து அதனை ஈட்டி பின் பிறருக்கு ஈயாது பற்றுள்ளம் செய்யும் மயக்கத்தாலே ஒருவனுக்கு நிறைவில்லாத பேய்ப்பிறப்பு உண்டாம் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார். பொருளை ஈற்று, ஏதாவது கொஞ்சமாவது கொடு, யார் ஈதல்னு கேட்டால் கொஞ்சமாவது கொடு, அதுதான் சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை. பொருளாலே எல்லாம் ஆகும் என்று கருதி அதனை பிறர்க்கு கொடுக்காமல் மயங்கி இருத்தலால் ஒருவனுக்கு சிறப்பில்லாத பிறவி உண்டாகும். அந்த பிறவி சிறப்பில்லாதாகும் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல ஏற்கனவே சொன்னார்ல, ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் அல்லது உயிர்க்கு. அதாவது ஈதல் நம்ம செய்ய வேண்டும், கொடை செய்ய வேண்டும். அப்படி கர்ணனுக்கு பார்த்தீங்களா, மகாபாரதத்தில் அவ்வளோ பெரிய கர்ணன் கொடைவள்ளல்னு ஒரு மகாபாரதத்தில் சொன்னால் கர்ணன் தான். அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். ஈகை குணம் இருக்க வேண்டும். ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் அல்லது உயிர்க்கு. அற்புதமாக சொல்லியிருக்கார். அதைத்தான் இதுலேயும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ பொருளை வச்சுக்கிட்டு நிறையா ஈட்டி வச்சுக்கிட்டு அதுதான் நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருக்காத. அடுத்தவங்க என்ன எல்லாத்துக்கும் கிடையாது, ஏதோ ஒரு ஊனமுற்றவர் அல்லது ஒரு வறுமையில் தாண்டவம் ஆடுறவர், அப்படிப்பட்டவருக்கு கொடுத்து உதவும் சொல்கிறார். இதுதான் அவர் சொல்கிறது. தெய்வப்புலவரின் ஒவ்வொரு குறளுமே அற்புதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.